ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளாகிய மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 15. ஈகத்தே பகவான் ஈஷோ நாஹி தத்ர விசஜ்ஜதே ஆத்மலாபேன பூர்ணார்த்தோ ந அவசீதந்தி யே அனுதம். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் சுயமாகவே எல்லா ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக கொண்டிருப்பவர். இருந்தாலும் அவர் இந்த ஜட உலகை படைப்பவராகவும் காப்பவராகவும் அழிப்பவராகவும் செயல்படுகிறார். இவ்வாறு செயல்பட்டாலும் அவர் ஒருபோதும் பந்தப்படுவது இல்லை. அதனால் பகவானின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் பக்தர்களும் ஒருபோதும் பந்தப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் அனைவரும் எனது நித்தியமான பின்னப்பகுதிகள். இவர்கள் மனம் உட்பட 6 புலன்களுடன் மிகவும் கடினமாக போராடுகிறார்கள் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஜீவராசிகள் உண்மையில் மிக மிக சிறிய உருவங்களில் உள்ள பகவானின் பின்னப்பகுதிகள் ஆவார்கள். பகவான் கிருஷ்ணர் அனைத்திலும் முழுமையானவர் ஆவார். பகவானின் பின்ன பகுதிகளும் ஆரம்பத்தில் அவருடைய தகுதிகளை பெற்றிருந்தவர்களே. ஆனால் அவர்களின் மிகச்சிறிய இருப்பின் காரணமாக அவர்கள் ஜடக்கவர்ச்சியால் கவரப்பட்டு இந்த பௌதீக உலகில் பந்தப்பட்டு உள்ளனர். எனவே நாம் பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். அதன் பிறகு படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் தமது பௌதீக செயல்களால் ஒருபோதும் பந்தப்படாதவரான பகவான் கிருஷ்ணரைப் போல கவலைப்படுவதற்கு நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் தாமாகவே எல்லா உபதேசங்களையும் வழங்கியுள்ளார். இந்த உபதேசங்களை பின்பற்றும் எவருமே முக்தி பெற தகுதியுடையவர் ஆவார்கள். ஒருவர் பக்தராக வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் உபதேசிக்கிறார். இப்படியாக ஒருவர் பகவான் கிருஷ்ணரின் பக்தரான பின் அவரது உபதேசங்களை பின்பற்றுவது சாத்தியமாகிறது. மன்மனா பவ பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் 18ஆம் அத்தியாயம் 65வது பதத்தில் கூறுகிறார். அதாவது, எப்போதுமே என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆவாயாக, என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். எப்போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நினைப்பது என்பது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதை குறிக்கிறது. ஆனால் இதை செய்வதற்கு ஒருவர் ஒரு தீட்சை பெற்ற பக்தராக இருக்க வேண்டும். ஒருவர் பக்தரான உடனேயே அவர் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபடுகிறார். மத்யாஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஆன்மீக குருவுக்கும் இடைவிடாமல் நமஸ்காரங்களை சமர்ப்பிப்பது ஒரு பக்தனுடைய கடமையாகும். இந்த கொள்கையே பக்தி என்னும் நிலைக்கு உயர்வதற்குரிய அங்கீகரிக்கப்பட்ட வழியாகும். இந்த நிலைக்கு ஒருவன் வந்தவுடன் அவன் படிப்படியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்கிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்வதால் ஜட துன்பத்திலிருந்து ஜட தலையிலிருந்து ஒருவன் முக்தியடைகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 1 பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.